கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில நாங்கள் உம்முடைய வேதத்தின் காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். தேவனே, நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகளை விளங்கி கொள்ள உணர்வு தாங்க, வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 39 வாரங்கள் தியானிச்சோம். இன்னைக்கு 40வது வாரம் தியானிக்க போறோம். 2 யோவான் 8வது வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படியானால் நம்முடைய செய்கைக்கு தக்கதாக பலன் தருகிறவர். அப்படி பலன் தரும்போது அது இழந்து போகக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு பூரண பலன் தர வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. ஆகவே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது ஏதோ ஒரு பலன் கிடைச்சா போதும்னு இல்லை, பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு இருக்கு. இப்போ நானும் நீங்களும் செய்கிற செய்கையின் பலனுக்கு தக்கதாக செய்கைகளின் பலன் அதை தான் கொடுக்கிறேன். எப்போவா நல்லா கவனிச்சிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. என்ன சொல்றாரு? கிரியைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படி எச்சரிக்கையாயிருங்கள். எப்போ கர்த்தர் கிரியைகளுக்கு பலன் தருவாராம்? இயேசு வரும்போது சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். அப்படி வரும்போது நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு சொல்றார். அப்போ தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராம். நாம் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதான பலன் கொடுக்கிறவராம். அந்த பலன் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே தியானிச்சோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19வது வசனம். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்ன சொல்றாரு ஆண்டவர்? பொன்னை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் நல்லது அப்படின்றார். அப்படின்னா தானே, பொண்ணுன்னா கோல்டு, தங்கம்னா பியூர் கோல்டு 24 கேரட். ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, பொன்னை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் நல்லது. இந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கையார்கள். எப்படி பலன்? பூரணமாய் பலனை பெற்றுக்கொள்ளும்படி எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் ஆண்டவர் சொன்னார், நான் வரும்போது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொண்டு வருவேன், பலன் கொண்டு வருவேன். அதோடு மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 10வது வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. இப்ப 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியா வருவார், அரசாளுவார். இந்த பூமியை 1000 வருஷம் அரசாளுவார். அவர் அளிக்கும் பலன், இயேசு வரும்போது பரிசுத்தவான்களை கூட்டி போக வருகிறார். அப்படி வரும்போது அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அது எப்படிப்பட்ட பலன்? பொன்னை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற பலன். அதோடு மாத்திரமல்ல, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்னால் வருது. பலன் வேறு, பிரதிபலன் வேறு.
பிரதிபலன் முன்னாலே தருவாராம், பலன் அவர் வரும்போது தருவாராம். ரெண்டுக்கும் வித்தியாசம். அப்படியானால் நீங்களும் நானும் கிரியை செய்கிறோமானால், தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிப்போமானால், அந்த கிரியைகளுக்குரிய பலன் அவர் வரும்போது கொடுப்பார். ஆனால் அதுக்கு முன்னால பிரதிபலனை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. முதல்ல பிரதிபலன் கொடுக்கிறாரு, ஆனா வரும்போது பலன் கொடுப்பாராம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அந்த பலனை பற்றி நினைக்கிறதே இல்லை. எப்போ பலன் கொடுப்பாராம்? அவன் கிரியைகளுக்கு தக்கதாக பலன் கொடுப்பார். வேதம் சொல்லுவது, மோசே எகிப்திலிருந்து ஒரு நாள் புறப்பட்டு போயிட்டான். ஏன் போயிட்டான்? எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 26வது 27வது வசனங்கள். இனிவரும் பலன் மேல் நோக்குமா இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமன்றி எண்ணினான். என்னவா? மோசே என்ன செஞ்சானா? எகிப்தில தான் வாழ்ந்தான் ஒரு 40 வருஷம். இப்போ பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் தான் இவன் அங்க வாழும்போது வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா அவன் அங்க 40 வருஷம் வாழ்ந்தான். ராஜாவுக்கு குமாரர் இருந்த மாதிரி சொல்லலை, குமாரத்தி இருக்கிறான், அவருடைய மகன் தான் இவன். ஆனால் இவனோ அவன் காலத்திலே அவனிடத்தில் இருந்தது மட்டும் சரித்திர வேத பண்டிதர் ஒருத்தர் சொன்னார், 50,000 டன் கோல்டு அவர்கிட்ட இருந்துச்சான். மோச இடத்துல மட்டும் 50,000 டன் கோல்டு இருந்துச்சான். அதை அவன் சாதாரணமாக போட்டுட்டு போயிட்டான். ஏன் போட்டான்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தது. அப்படியானால் தேவன் எனக்கு பலன் தருவார். அந்த பலன் இந்த 50,000 டன் கோல்டை விட விலையேற பெற்றது. ஆகவே எனக்கு இது பெருசில்லைன்னு சொல்லி எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணி அவன் ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் போய்விட்டான் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, 50,000 டன் கோல்டு சாதாரண விட்டுட்டு போறான். காரணம் என்ன? தேவன் எனக்கு கொடுக்கிற பலன் அதை விட மேலானது. தேவன் எனக்கு தருகிற பலன் அதை விட மேலானது. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த பலனை குறித்து நாம் எண்ணுகிறதே இல்லை. இவனுக்கு எப்படி இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லி தெரியும்? எப்படி தெரியும்? அவனுடைய தாய் தகப்பன் அவன் தாய் பால் கொடுக்கிற வரைக்கும் தான் அவன் அங்கே இருந்தான். அவன் அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த பெற்றோர் அவனுக்கு தேவனுடைய காரியங்களை சொல்லி கொடுத்தார்கள். அதில் இது ஒன்று, ஆண்டவர் ஒரு நாள் வருவாருப்பா, ஒரு பலனோடு வருவாருப்பா, அந்த பலன் விலை மதிக்க முடியாதுப்பா, ஆகவே அந்த பலன் மேல் நோக்கமாக இருந்து உன் வாழ்க்கை நடத்துப்பான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பொழுது. அதை மனசுலே வச்சு தன்னுடைய வாழ்க்கையில் 40வது வயசுல அம்மா சொல்லி கொடுத்தாங்களே, எகிப்தின் பொக்கிஷத்தை விட தேவன் தருகிற பலன் மேலானதுன்னு சொல்லி கொடுத்தாங்களே, அப்படின்னு சொல்லி அந்த மேலான பலனுக்காக ராஜாவின் கோபத்தை விட்டு 50,000 டன் கோல்டை விட்டு அவன் போயிட்டே இருந்தான். ராஜாவின் கோபத்துக்கும் பயப்படல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய மோசேக்கு அந்த பலன் மேல் ஒரு நோக்கம் இருக்குமானால் உங்களுக்கு எனக்கு அதிகமாக இருக்கணும். ஏன்னா வரப்போகிறார் இயேசு சீக்கிரமாய், பலனோடு வருவார். அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலனோடு கூட அவர் வருவார். அப்போ அந்த கிரியைகளுக்கு தக்க பலன் எவ்வளவு வேல்யூபிள்னு பார்த்துங்க. ஆனா பிரதிபலன் முன்னாலே வந்துடும். பலன் அவர் கூட வருது, பிரதிபலன் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம்ல, இங்கே நமக்கு தந்துடுவார். இப்போ எதற்கெல்லாம் பலன் கொடுக்கிறார்?
எதற்கெல்லாம் பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். தர்மம் செய்யும்போது, யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்யும்போது பலன் கொடுப்பார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக, எல்லாரும் தெரிகிற மாதிரி ஜெபிக்காம ரகசியமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணான், அதற்கு பலன் தருவார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக. மூன்றாவதாக, உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். அந்த உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற அந்த நாளிலே தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி முகவாடலாய் இராதபடிக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்து நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அதுக்கு பலன் உண்டுன்னு சொல்லி பார்த்தோம். நான்காவதாக, ஒரு நீதிமானை ஏற்றுக்கொள்கிறது நிமித்தம் பலன் உண்டு என்று சொல்லி பார்த்தோம். ஐந்தாவதாக, தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்வதனாலே பலன் உண்டு என்று பார்த்தோம். ஆறாவதாக, கர்த்தருடைய ஊழியக்காரரை கனம் பண்ணி ஏற்றுக்கொண்டு கனம் பண்ணும் போது அதற்குரிய பலனை தருவார் என்று சொல்லி கடந்த வாரத்திலே பார்த்தோம். விசேஷமாக பலன் அவர் வரும்போது வரும், பிரதிபலன் அவருக்கு முன்னால வரும். இந்த ஊழியக்காரரை கனமணின சூனேமியாளுக்கு தேவன் பிரதிபலனை கொடுத்தார். சூனேமியாளுக்கு குழந்தை செல்வம் இல்லை. அப்படி இருக்கும்போது எலிசாவை தன் வீட்டிலே தங்க வைத்து அறை வீட்டை உண்டாக்கி அவனுக்கு எல்லா சரப்பணியும் செஞ்சான். இதை அறிந்த தேவன் பிரதிபலன் கொடுத்தார், குழந்தை கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, எலியாவை ஆதரித்த அந்த விதவை வீட்டிலே தங்கியிருந்தான். அவள் அவனுக்கு சகலவிதமான பணிவிடைகளையும் செய்தாள். அப்படி இருக்க அவன் பிள்ளை செத்து போச்சு. அந்த பிள்ளையும் எழுப்பி அவன் கையில் கொடுத்து போயிட்டான். பிரதிபலன்க முன்னால வரும், பலன் அவர் கூட வரும். அதோடு மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அது ஆண்டவருக்கு செய்யற மாதிரி. கடைசி நாளிலே நீதிமான்களையும் அநீதிமான்களையும் பிரித்து ஆண்டவர் சொல்வார், வலது பக்கத்தில் இருக்க நீதிமான்களை பார்த்து, என் சகோதரர்களாகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆகையால் தேவன் உங்களுக்கு இந்த ஆயத்தம் பண்ணின இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்புவார். அருமையானவர்களே, இதைத்தான் நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரத்திலே என்ன தியானிக்க போகிறோம்? அவருடைய பலன் பற்றி தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. என்னவா? சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிப்பதனால் பலன் உண்டு என்று சொல்லல, அது நம்மேல் விழுந்த கடமை. பிரசங்கியாதிருந்தால் நமக்கு ஐயோ. ஆனா எப்போ பலன் தருவாரா? உற்சாகமாய் அதை செய்யும் போது, உற்சாகமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தேவன் பலன் அளிப்பார் என்று எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்து நான் மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு வழி இல்லை. ஏன்னா அது என் மேல விழுந்த கடமை, அது என் தேவன் எனக்கு கொடுத்த. ஆனால் 17ஆம் வசனம் சொல்லுது, உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலனும். இன்னைக்கு நரகத்துக்கு போற மக்களை தேவன் பட்சத்தில் திருப்புறதுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நான் உதாரணமாக சொல்றேன், அது கடமை தானா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார்.
அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வைத்தார். இயேசுவோடு கூட உன்னதத்தில் வந்து கொண்டு உட்கார வச்சிட்டார். உன்னதத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டார் தேவன். அப்படி உட்கார்ந்த பிறகு இயேசு பிதாவிடத்தில் சொல்றார், பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லி யோவான் 17:18 சொன்னார். பிதா இயேசுவை உலகத்திற்கு எதுக்கு அனுப்பினாரு? பாவிகள் ரட்சிக்கப்படணும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் பிரசங்கித்து வரும்போது ஒரு கிராமத்தில் உள்ளவங்க நிறுத்திட்டாங்க. இல்லைங்க, நீங்கள் எங்களை விட்டு போகாதீங்க, நீங்கள் இங்கே இருங்கன்னு. அதுக்கு இயேசு என்ன சொன்னா தெரியுமா? வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 42-43. உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்துக்கு போனார். சரி, திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரால் அற்புதங்கள் நடக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அப்படி இருக்கு, ஜனங்கள் சொல்றாங்க, எங்களை விட்டு போயிடாதீங்க, எங்ககிட்ட இருங்க, எங்களை விட்டு போகாதபடி நிறுத்தி கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. போகக்கூடாதபடிக்கு நிறுத்தி கொண்டார். ஆனால் இயேசு என்ன சொல்றார் பாருங்க, அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றாரு? அவங்க அவரை நிறுத்த பார்க்குறாங்க. இங்கே இருங்க, அப்படி இருந்தால் அவங்களுடைய வார்த்தையும் கேட்போம், அற்புதங்களும் நடக்கும்னு சொல்லி இங்கே இருங்கன்றாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். அப்போ பிதாவாகிய தேவன் ஏன் அனுப்பினாரு? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா பகுதியிலும் பிரசங்கிப்பதற்காக அனுப்பினார். இப்போ இயேசு என்ன சொல்றார் பிதாவிடத்தில்? பிதாவே, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். பிதா இயேசுவை உலகத்திற்கு ஏன் அனுப்பினார்? சுவிசேஷம் அறிவிக்க. அப்போ இயேசு நம்மை இந்த உலகத்திற்கு பரலோகத்திலிருந்து ஏன் அனுப்பினாரு? சுவிசேஷம் அறிவிக்க. இதுதான் சொன்னார், இது கடமை, இது கடமை. சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அதை அறிவியாதிருந்தால் அவனுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கிறது. கடமை நிறைவேற்றாதிருந்தால் அவனுக்கு கஷ்டம்தான், அவனுடைய வேதனை தான். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அநேகருக்கு வாஞ்சை இல்லை. அது கடமை என்பதும் புரியவில்லை. யாருக்குள்ள ஆவியில உற்சாகம் இருக்குதோ அவங்க தான் சுவிசேஷம் சொல்லுவாங்க. அது கடமை என்பதை மறந்துட்டாங்க. கடமையை நிறைவேற்றாவிட்டால் ஐயோ, சரி கடமை செஞ்சார். ஆனா வேதம் என்ன சொல்லுது? உற்சாகமாய் செய்கிறவன் பலன் பெறுவான்றார். உற்சாகமாய் யார் செய்கிறாங்களோ அவங்க பலன் பெறுவார்கள். அப்போ கடமை செய்வது வேற, ஆனா உற்சாகமாய் ஊழியத்தில் ஈடுபட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தேவன் பலன் தருகிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஜாக்கிரதையாயிருங்க. இது 7வது. கடந்த வாரம் 6 காரியத்திலே பலன் தருகிறவர் என்று தியானிச்சோம். இன்றைக்கு 7வது என்னவா? சுவிசேஷத்தை உற்சாகமாய் அறிவிக்கும் போது நமக்கு பலன்கள் வரும். யாரையாவது பார்த்தா சுவிசேஷம் சொல்றவங்களா இருக்கும். அது நம்ம மேல விழுந்த கடமை மாத்திரமல்ல, அதை உற்சாகமாய் செய்தால் பலன் கிடைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. சரி, இது 7வது. 8வது கொலோசையரின் புத்தகம் 3வது அதிகாரம் 23வது 24வது வசனங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை
கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. ஒரு நிமிஷம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, அப்படின்னா என்ன? அவருக்கு பணிவிடை செய்கிறதுனாலே, அவருக்கு ஆராதனை பண்ணுவதனாலே, அவர் காரியங்களை செய்வதனாலே பலனை சுதந்திரமாக பெறுவீர். அப்போ இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால், ஆராதிக்கிறதுனால், தேவனுக்கு பணிவிடை செய்வதனால் நமக்கு பலன் உண்டு சொல்லிட்டு, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கு என்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். என்ன சொல்றாரு? நீங்க கர்த்தரை தான் சேவிக்கிறீங்க, கர்த்தர் சொன்னபடி அவருக்கு கிரியைகளை நடப்பிக்கிறீங்க. ஆனா எப்படி நடப்பிக்கணுமா? எதை செய்தாலும் நீங்க கர்த்தரை சேவிக்கிறீங்க, அவர் சொன்னபடி செய்யணும்னு நினைக்கிறீங்க. எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல், அட இந்த பாஸ்டர் தொந்தரவு பொறுக்கல அதனால செய்வோம், அப்படிலாம் இல்லை. எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல், பாஸ்டருக்காக, புருஷனுக்காக, மனைவிக்காக, மற்றவங்களுக்காக செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யணுமா? அவன் கிரியைகளுக்கு தக்கதாய் பலன் உண்டு. அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுது? நாம் கர்த்தரை சேவிப்பதனால், அவரை நாம் ஆராதிப்பதனால், அவருக்கு சேவை செய்வதனால் நமக்கு பலன் உண்டு. உற்சாகமா செய்யணும், ஏதோ கடமட பட அப்படிங்கிற மாதிரி இல்லை. நான் செய்கிறது ஆண்டவருக்குப்பா, ஓ நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆண்டவரை சேவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த உற்சாக மனப்பூர்வமாக நாம் செய்யணுமா? எல்லாம் வாயை திறந்து ஆண்டவரை ஆராதிங்க அப்படின்னு சத்தம் போடும்போது ஆராதிக்கிறதா இல்லை. இயற்கையாகவே அவரை ஆராதிக்கணும், அவரை சேவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. எதை செஞ்சால் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செஞ்சிடும், அவரை சேவிக்கிறது. ஓகே, அப்படி செய்யும்போது என்ன உண்டா? சேவிக்கிறதுனால பலன் உண்டு. 8வது வருஷம். இனி 9வது 19வது சங்கீதம் 9, 10, 11. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. ஓகே. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ஓகே. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. சரி. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னவா? அவருக்கு பயப்படுகிறனால் மிகுந்த பலன் உண்டாம். எங்க பைபிள் ஏன் படிக்கணும்? ஏங்க படிக்கணும்? அதன்படி வாழ்றதுக்கு தான் படிக்கணும். ஏதோ இன்னைக்கு படிக்கலைன்னா நமக்கு ஆசீர்வாதம் வராதுன்னு சொல்லி நீதிமொழிகளில் 1, சங்கீதத்தில் 1 அப்படிலாம் படிச்சுட்டு போகிறது வேஸ்ட். வசனம் என்ன சொல்லுதோ அப்படி வாழ்வதனாலே, அதை கை கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டான். நான் மிகுந்த பலன் பின்னால் எடுக்கலான்னு பார்த்தேன், ஆகிலும் இந்த வசனம் முன்னால் வந்துடுச்சு. எப்படி? ஒவ்வொரு வசனத்தையும் கை கொள்ளும்போது அவைகளினாலே நமக்கு மிகுந்த பலன் உண்டான். ஏராளமா பலன் தருவாராம். பலன் சாதாரணமாக கிடைக்கிறது வேற, மிகுந்த பலன் கிடைக்கிறது வேற. இப்போ நீங்கள்லாம் வசனம் படிக்கும்போது எப்படி படிப்பீங்களே எனக்கு தெரியாது. நான் படிக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும்போது, வசனம் எப்படி இருக்குதா? ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வசனத்தின்படியே வாழ எனக்கு கிருபை தாங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின்னு ஜெபம் பண்ணிடுவேன். மரியாள் இது ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி சொன்னாள். அன்னைக்கு குழந்தை பிறகுலையே, 300 நாள் கழிச்ச பிறகுல பிறந்தது. அதே போல நம்ம ஒப்பு கொடுத்தோமானால், அதை ஒப்பு கொடுப்பதிலே அறிந்த கர்த்தர் ஏற்ற காலத்திலே செயல்பட கர்த்தர் கிருபை தருவார். ஏற்ற காலத்திலே நாம் அந்த வார்த்தைகளை செயல்படுத்த கர்த்தர் கிருபை தருவார். அப்படி ஒவ்வொரு வசனத்தின் கீழ்ப்படியும் போது என்ன உண்டா? பலன் உண்டு அல்ல, மிகுந்த பலன் உண்டு என்று இருக்கிறது.
ஆங்கிலத்தில் கிரேட் ரிவார்டு என்று எழுதியிருக்குது. பலன் வரலன்னா கூட பிரச்சனை இல்லை, பலன் கிடைக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை. கீழ்ப்படியாத பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று எழுதியிருக்கு. வசனம் ஏன் சொன்னார்? நமக்கு கீழ்ப்படிகளுக்கு தானே. ஏன் எழுதி வச்சாரு? கீழ்ப்படிகளுக்கு தானே. ஆனா படிப்போம், செய்ய மாட்டோம். என்னங்க பிரயோஜனம்? நாம் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வசனத்தின்படியும் நான் சொல்றேன், உமது அடியேன் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதுனால் எனக்கு மிகுந்த பலன் உண்டுன்றோம். அதை கை கொள்கிறவங்களுக்கு மிகுந்த பலன் கொடுப்பாருங்க. அந்த பலன் வந்துட்டு வேல்யூபிள்ங்கிறது மறந்துட்டோம். அதனால அதான் என்ன சொல்றேன், அந்த 2 நாளைக்கு முன்னால நேத்தான் நினைக்கிறேன், இப்போ ஆண்டவர் இது மாதிரி நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்னாரு. அநியாயம்னா என்னங்க? நியாயம் வசனம், அநியாயம் வசனத்துக்கு மாறானது. அநியாயம் செய்கிறவன் எங்க இருக்கிறான்? சபைக்குள்ளதான் இருக்கிறான். ஆண்டவர் நியாயத்தை வசனமா சொல்லி இருக்கிறார், அது நியாயம். அப்படியெல்லாம் என்னால் வாழ முடியாது என்றால் அநியாயம். அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும். அதான் இந்த வசனத்தை படிச்சுட்டு யோசித்தேன், நம்ம நியாயத்தை கைக்கொள்கிறவர்களாக இருக்கணுமே சொல்லி மத்தேயு 5 அதிகாரத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வசனமா, ஆண்டவரே இந்த வசனத்தை இப்படி வாழணுமே, எனக்கு கிருபை தாங்கப்பா, பலந்தாங்க ஆண்டவரே, இந்த வசனத்தை இப்படி வாழணுமேன்னு சொல்லி ஒவ்வொரு வசனத்துக்கும் என்ன பண்ணேன், ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லி கொடுத்தேன். சொல்லி எனக்குள்ள ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இப்போ ஏன் அதை நான் படித்தேன்னா, அதன்படி வாழணும்னா, அப்படி வாழும்போது எனக்கு என்ன உண்டா? பலனா? மிகுந்த பலன் உண்டுங்க. வசனத்தை வசனமாய் தியானிக்கக்கூடிய நானும் நீங்களும் வசனத்தின்படியே வாழ்ந்தால் நமக்கு மிகுந்த பலன் உண்டாம். அருமையானவர்களே, நல்ல கவனமாக கேட்டுங்க. வேதத்தை படிக்கிறது பெருசு இல்லை, வேதத்தின்படி வாழ்கிறது தான் பெருசு. நானோ நீங்களோ வேதத்தை படித்து அதன்படி வாழும்போது மிகுந்த பலன் கொடுப்பாராம். வாழாத பட்சத்திலே அநியாயம் செய்கிறேன்னு அர்த்தம், அநியாயம் செய்கிறோன்னு அர்த்தம். ஓகே, இப்போ எந்த வசனம்? அவைகளால், அதாவது அந்த வசனங்களால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அப்படியானால் வசனங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். அதை கை கொள்வதனால் நமக்கு என்ன உண்டா? மிகுந்த பலன். நீங்க பலன் என்று சொன்னாலே பொன்னை பார்க்கலும் தங்கத்தை பார்க்கலும் பெருசு. மிகுந்த பலன்னா எல்லாத்தையும் விட அது பெருசுன்ற. ஓகே, முதல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால அப்படிதானா, அதனால பலன் உண்டு, அது கடமை. ரெண்டாவதாக இயேசுவை சேவிக்கிறதுனால பலன் உண்டு. அடுத்தது ஒவ்வொரு வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு 3 பார்த்துட்டோம். 9. 10ஆவதாக பிலிப்பியர் 4வது அதிகாரம் 16 17 வரைக்கும். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். பிலிப்பி சபைக்கு எழுதுகிறார், நான் தெசலோனிக்கேயில் இருந்தேன், அப்பொழுது என் குறைச்சலை நீக்கும்படி. அப்படின்னா என்னாச்சு? பவுல் வாழ்க்கையில குறைபட்ட நிலைமையில இருந்திருக்கிறார், தேவைகள் நிறைந்த நேரத்தோடு இருந்திருக்கிறார். அந்த குறைச்சல்ல இருக்கும்போது என்ன செய்தார்களாம்? அவருக்கு 2 தரம் அனுப்பினீர்கள். என்ன அனுப்பினீங்க? காணிக்கை அனுப்பினீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க.
உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ என்னவா, எனக்கு நீங்க பணம் அனுப்பிச்சிங்க, காணிக்க அனுப்பிச்சிங்க, எனக்கு காணிக்க அனுப்பிச்சிங்க. ஆனா உங்ககிட்ட நான் உபகாரம் தேடல. உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நான் நாடுகிறேன், விரும்புகிறேன். அப்போ ஊழியக்காரனுக்கு காணிக்கை, கர்த்தர் நாமத்தின் தன் காணிக்கை கொடுக்கும் போது பலன் உண்டாம். பரலோகத்தில் அவருடைய கணக்கில், அவங்க கணக்கில் பலன் பெருகுமா. ஆனா ஒண்ணு, ஊழியக்காரர் ரொம்ப பசியா இருக்காரு, கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினைச்சு கொடுக்க கூடாது. ஊழியக்காரர் தேவன் எனக்கு தந்த ஊழியக்காரர். ஆகவே கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் கொடுக்கிறேன்னு கொடுக்கணும். கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் தான் ஊழியக்காரன் கொடுக்கணும். ஐயோ பசியா இருக்கிறாரு, ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாரு, அதனால கொடுக்குறேன் அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் கர்த்தருடைய ஊழியக்காரன். எல்லாரும் பசியா இருந்தாலும் கர்த்தர் ஊழியக்காரனை பசியினால் வருந்த விட மாட்டார். தேசத்தில் பஞ்சம், சாப்பிட வழி இல்லை. ஆனால் எலியாவை காகத்தினாலே தேவன் போஷித்தார். எனக்கு ஏதாவது கொடுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பான்னு கேட்கவே இல்லையே. ஆனால் என் தேவன் காகத்தை கொண்டு போஷித்தார். கேரி தாத்துல தண்ணி வட்டின உடனே சாரிபாத் ஊருக்கு போக சொல்லி அங்க ஒரு விதவையின் மூலமாக போஷித்தார். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அவன் எங்கேயும் அலையில. என் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆகவே நல்லா கவனிச்சிங்க, நீங்க ஊழியக்காரருக்கு காணிக்க கொடுத்தால், ஐயோ கஷ்டப்படுறாரு, கொடுப்போம் கொடுப்போம், ரைட் 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 கொடுப்போம், கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. நான் கொடுக்கிறது கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் கொடுக்கணும். கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் கொடுக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு காணிக்க கொடுத்தா என்ன நடக்குது? உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும். பரலோகத்தில் கணக்கு வச்சிருக்காருல்ல, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, என்ன கொடுக்குறீங்கன்னு, அதுல பெருகிட்டே இருக்குன்றார், பலன் பெருகுன்றார். அருமையானவர்களே, இப்போன்னு சொல்றேன், தயவு செய்து பாஸ்டர் பாவம் கஷ்டப்படுறாரு, அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் ஊழியக்காரருக்கு நான் செய்வேன்ப்பா அப்படின்னு செய்யறவங்களா இருக்கும். அப்படி செய்யும்போது என்ன நடக்குது? கணக்குக்கு பலன் பெருகிறதா இருக்கும். 10-11 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கவனமா கேட்டுங்க. என் நிமித்தம், அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களை நிந்திப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க, பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள். ஏன்? நீங்க தேவனை விட்டு விலகணுங்கிறதுக்காக பொய்யாய் சொல்லுவார், நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, துன்பப்படுத்துவாங்க. சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை ஏற்றுக்கொண்டதினாலே என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் மேல் சொல்லுவார்களானால் என்ன செய்யணும்? ஆண்டவரே இப்படிலாம் பண்றாங்களே, இப்படியெல்லாம் செய்யறாங்களே ஆண்டவரே அப்படின்னு கதறக்கூடாதான். சந்தோஷப்பட்டு களி கூறணுமா? சந்தோஷப்பட்டு களி கூறணுமா? ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் எனக்கு இப்படிப்பட்ட உபத்திரம் வந்தது, சந்தோஷம். எங்க சீஷர்களை அன்னைக்கு பயமுறுத்தினாங்களா? பயமுறுத்தினாங்களா? அடிச்சாங்களா? அவங்கெல்லாம் எப்படி போனாங்களா? அவர் நாமத்தின் நிமித்தம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 40-41. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து
இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் ஒத்துக்கல அந்த கூட்டத்தார். ஆனால் இவர்களோ இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று சொல்லி ஆணித்தரமாக பிரசங்கம் பண்றாங்க. அது நிமித்தம் அவங்கள பிடிச்சு வச்சிருந்தாங்க. பிடிச்சு வச்சவங்க சிறையில் அடைச்சாங்க. ஆனால் தூதர்களை விட்டு வெளியே கொண்டு வந்தாரு. அதோடு மாத்திரம் இல்லை, அவங்கள கூப்பிட்டு அடிக்கிறாங்க. அடிச்சா எப்படி சொல்ல போறாங்களா? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரா எண்ணப்பட்டபடியா. ஐயோ, இயேசுவுக்காக எனக்கு இப்படியாப்பட்ட அவமானமா, ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு நினைக்கலே. இயேசுவுக்காக வந்த அவமானத்தை அவமானம் அடைவதற்கு பாத்திராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு போனாங்க. அப்போ ஆண்டவர் நாமத்தின் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலோ ஆண்டவருக்காக செய்தாலோ உங்களை யாரோ வேதனைப்படுத்துறாங்கன்னு வச்சுங்க, என்ன செய்யணுமா? சந்தோஷப்பட்டு கழிவுறணும். ரைட்டு, கர்த்தருக்காக நான் அடி வாங்கினேன்ப்பா, கர்த்தருக்காக இந்த பேச்சு வாங்கினேன்ப்பா, கர்த்தருக்காக இந்த திட்டு வாங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணுமா? அப்படி செய்வதனால என்ன உண்டா? மிகுந்த பலன் உண்டா? மிகுந்த பலன் உண்டு. அருமையானவர்களே, நல்லா கவனிச்சிங்க. இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால வடநாட்டிலெல்லாம் எத்தனை ஊழியக்காரங்களை அடிக்கிறாங்க. ஈவன் மணிப்பூரில் 3 ஊழியக்காரங்களை சுட்டு கொன்னுட்டாங்க. 3 ஊழியக்காரரை சுட்டு கொன்னுட்டாங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம். அநேக நேரங்களில் வடநாட்டில் உள்ள ஊழியக்காரங்களெல்லாம் அடித்து நிர்வாணமாக்கி துன்பப்படுத்துகிறாங்க. அது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் வரல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உபத்திரம் வருமானால் அந்த உபத்திரவத்தில் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தி உங்களை வேதனை உட்படுத்துவார்களானால் நீங்கள் என்ன செய்யணுமா? சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அப்போ நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினச்சி அடித்தாலோ பேசினாலோ நம்ம என்ன நினைக்கணும்? ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி சந்தோஷப்படணும். ஆண்டவரே, இப்படி நீ அவமானப்படுத்தி விட்டாங்களே, உங்க ஊழியத்தை செய்கிறேன், என்னை எப்படி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்லாம் அழலை. சந்தோஷப்பட்டு அவங்க போயிட்டாங்க சீஷர்கள். நீங்களும் நானும் கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் வருகிற நிந்தைகளை பாக்கியம் என்று எண்ணணும். அப்படி செய்வோமானால் என்னவா? சந்தோஷப்பட்டு அதை பாக்கியம் என்று எண்ணினால் பலன் மிகுதியாக இருக்கும். இது 11:12 லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. வேதம் சொல்லுது, நல்லா கவனிச்சிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்போ என்ன நடக்குமா? உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆண்டவருடைய நாமத்தில் சத்துருவை சிநேகிக்க வேண்டுமாம், அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமாம், கைமாறு கருதாமல் கடன் கொடுக்க வேண்டுமா. நமக்கு சத்ரு ஒருத்தன் எழும்பிட்டான் வச்சுங்களேன், நமக்கு அவங்களை சிநேகிக்க முடியும்? நம்மால் அவனை மனப்பூர்வமாக சிநேகிக்க முடியுமா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அப்படி சிநேகித்தால் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். நமக்கு எவனுமே சத்ரு இருக்கக்கூடாதுங்க. நமக்கு உருவமா தப்பு பண்ணுறான், ஓகே வச்சுக்கோ, அவன் நம்மளை சத்ருவா நினைக்கிறான். ஆனால் நானும் நீங்களும் அவனை சத்ருவா நினைக்கக்கூடாது. அவன் கேரக்டர் அவ்வளோதான், அதனால தான் அப்படி பண்ணுறான். அதுக்காக அவனை பாய்க்கிறது, அவனுக்கு தீமை செய்யறது, இதெல்லாம் செய்யவே கூடாது.
சத்ருவை சிநேகிக்கணுமா, அவனுக்கு நன்மை செய்யணுமா. அதோடு மாத்திரமல்ல, கைமாறு கருதாமல் கடன் கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் கடன் கேட்குறான், எப்பப்பா தருவேன்? அவன் சொல்லுவான், அடுத்த மாதம் தந்துடுறேன் சார்ன்னு சொல்லுவான். இல்லைன்னா இவங்களே கேட்பாங்க, எப்போ கொடுப்பேன்? அப்படிலாம் கடன் கொடுக்கூடாதான், கடன் கொடுக்கூடாது. ஏன் கொடுக்கூடாதுன்னு சொல்லுங்க? ஏன் கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கணும்னு சொல்லுங்க? ஏங்க அப்போ கர்த்தரிடத்துல பலன் அதிகமாக பெற்றுக்கொள்ளாங்க. ஒருத்தன் கடன் கேட்குறான், கைமாறு கருதாம கொடுத்துடணும். ரைட்டு, திரும்ப கொடுப்பான், தனக்கு கொடுப்பான்னு நினைச்சு கொடுக்க கூடாதான். நம்ம கொடுத்தது திரும்ப கொடுப்பான். எப்பப்பா கொடுப்பேன், எப்பப்பா கொடுப்பேன், எப்பப்பா கொடுப்பேன்னு நச்சரிக்க கூடாது. கைமாறு கருதாமல் கடன் கொடுத்தால் அப்பொழுது அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அருமையானவர்களே, சத்துருக்களை சிநேகிக்கணும். நமக்கு சந்தர்ப்பம் வரும்போது அவங்கள சிநேகம் பண்ணணும். அவங்க கஷ்டப்படுறாங்க, உதவி செய்யலாம். இல்லைன்னா உடம்பு சரியில்லை பார்க்க போகலாம். நம்மளை சத்ருவா நினைக்கிறவங்கள நம்ம அப்படி செய்யணும். அப்படி செய்யும்போது பலன் மிகுதியாக இருக்கும். பலன் கொடுக்கறது வேற, மிகுதியான பலன் பெற்றுக்கொள்றது வேற, ரெண்டு வேற. ஓகே, 13 எபிரேயருக்கு நிருபம் 10வது அதிகாரம் 34, 35. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். இப்போ பவுல் ஊழியத்தில் இருக்கிறாரு, ஊழியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நிலைமையிலே என்னை குறித்து பரிதாபப்பட்டீங்க. அதே நேரத்தில் பரலோகத்தில் மேன்மையும் நிலையமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உள்ள ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்து. எதுக்கு கொடுத்தாங்க? ஊழியத்துக்குன்னு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆஸ்திகளை நம்ம சேர்க்கிறவங்களா இருக்கிறோம். எவ்வளவு வந்தாலும் சேர்க்கிறவங்களா இருக்கும். ஆனா ஊழியத்துக்குன்னு நம்ம கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். என்ன சொல்றாரு? ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். யாருக்கு ஆண்டவர் மேல நேசமும் தைரியமும் இருக்குதோ அவங்க தாங்க ஆஸ்தியெல்லாம் கொடுப்பாங்க, ஆஸ்தியெல்லாம் கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. ஒன்வே டிராபிக். ஆண்டவர்கிட்ட வாங்கியே பழக்கமே தவிர ஆண்டவருக்குன்னு கொடுத்ததே வழக்கம் இல்லை, கொடுத்து பழக்கமே இல்லை. பிளாஸ்டிகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்ற ஊழியத்தின் நிமித்தமாக. நான் ஊழியத்தில் இருந்தேன், உங்க ஆஸ்திகளெல்லாம் எனக்கு சந்தோஷமா கொடுத்தீங்களப்பா. ஆகையால் அன்னைக்கு மிகுந்த தைரியத்தோடு கூட நீங்க அப்படி செஞ்சீங்க. ஆகவே மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுறாது. எங்க பழைய நாட்கள் எல்லாம் அந்த மிஷினரிஸ் தங்களுடைய நாடுகளில் உள்ள எல்லா ஆஸ்தியும் விற்று பல தேசங்களுக்கு போய், அதாவது சர்ச்சஸ்க்குன்னு இடம் வாங்கி ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதெல்லாம் கட்டி எடுத்து அப்படி செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க? கர்த்தர் நாமத்தின் நிமித்தங்க. ஐயோ, ஆண்டவர் இந்த இடத்துல தேவன் மகிமைப்படணுமே, ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, ஆண்டவருடைய மக்களாக மாறணுமேங்கிற எண்ணத்தில் தான் அவங்க அது மாதிரிலாம் வித்து கொண்டு போட்டாங்க, வித்து கொண்டு போட்டாங்க. நமக்கு இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு சின்ன கிரவுண்ட் இருந்துச்சுன்னா இதை விட அடுத்தது எப்படி, என்னொன்று எப்படி வாங்கலாம், என்னொன்று எப்படி சேர்க்கலாம். ஒரு பிள்ளை பிறந்துச்சுது, இன்னொரு பிள்ளை பிறக்க போகுது, ஆகையினால இன்னொரு பிள்ளைக்கு ஒரு வீடு வேணும், ஒரு இடம் வேணும், அப்படி தாங்க நினைக்கிறோம். நம்ம பிள்ளைய கொடுத்தாரு, அவருக்கு என்ன வேணும்னு கொடுக்கலையே, அவருக்கு என்ன வேணும்னு நம்ம நினைக்கலையே, அவருக்கு என்ன கொடுக்கலான்னு நினைக்கலையே. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை தைரியத்தோடு கொடுத்தாங்க. என் தேவன் எங்களுடைய தேவையை சந்திப்பார், ஆகவே ஆஸ்திகளை விற்று கொடுத்துறப்பான்னு கொடுத்துட்டார்.
தேவனுக்குன்னு கொடுக்கிறது மிகுந்த பலன் கொடுக்குங்க. எனக்கெல்லாம் என்ன பண்ணனே தெரியல. என்ன பண்ண தெரியலன்னா, ஆண்டவருக்காக என்ன செய்யலாம், என்ன கொடுக்கலாம், எப்படி, அப்படிதான் நினைப்பேன். எனக்கு என்ன சேர்க்கலாம்னு நினைக்க மாட்டேன். இப்போன்னு சொல்றேன் பாருங்க, இது ட்ரஸ்ட். எனக்கு சொந்தமே கிடையாது. நான் யார் தெரியுமா? பரதேசி. ட்ரஸ்ட் நான் இல்லைன்னா வேற ஒருத்தர் கையில் போயிடும். யார் இதை டேக் ஓவர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போயிடும். ஆனால் இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு இடம் வாங்க, இல்லை வீடு கட்ட, என் பிள்ளைகளுக்குன்னு ஒரு இடம் வாங்க, இல்லை வீடு கட்டி கொடுக்க நான் நினைக்கவே இல்லைங்க. நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் தேவனுக்கு பிரியமாக இருந்து ஆசீர்வதிக்கப்படுவேனானால், என் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவர்களையும் தேவனை ஆசீர்வதிக்க வல்லவர். அதனால நான் அவங்களுக்கு எதுவுமே சேர்க்கலையே, எதுவுமே சேர்க்கல. ஆண்டவருக்கு தான் கொடுத்துருவேன். நீங்கள் சிலர் என்கிட்ட, சிலர் தான் சொல்கிறேன், என்கிட்ட தசமமாக கொடுப்பாங்க, சிலர் காணி கொடுப்பாங்க. நான் அதை எனக்குன்னு வைக்கவே மாட்டேன். என் கையில் கிடைக்கிறது எதையுமே நான் எனக்குன்னு சேர்க்கவே மாட்டேன். ஆண்டோடைய ஊழியத்துக்கு தான் கொடுத்துருவேனே தவிர, எனக்கு அது எப்படி சந்தோஷமாக கொடுப்பேன். ஐயோ இவ்வளோ கொடுக்குறாங்களே, அது எப்படிங்க இவ்வளோத்தையும் கொடுத்துறது? அவசியமே கிடையாது. என் தேவனுக்கு கொடுக்கறது தான் மேன்மை. அது அப்படி மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை, அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தைரியம், என் ஆண்டவருக்காக கொடுக்கறதுனால எனக்கு ஆசீர்வாதம் உண்டுப்பா அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும்போது என்னவா மிகுந்த பலன் கிடைக்குமா? சரி, 2 கொரிந்தியர் 9:11-12. தேவனுக்கு எங்களால் சோஸ்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். சரி, இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலன் உள்ளதாயும் இருக்கும். ஆகா, என்னங்க என்ன சொல்லுது வசனம்? பரிசுத்தவான்கள் தருத்தரப்படும் போது, அவங்களுக்கு உதவி செய்யறதுனால, பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதுனால அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்களோ நானோ பரிசுத்தவான்கள் சிலர் குறைவுபட்டு அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறோன்னு வச்சுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே இப்படி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த போது இப்படி எனக்கு கொடுத்தாங்களே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்ல சொல்ல நமக்கு என்ன உண்டா? அநேகர் ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலன் நமக்கு உண்டாம். ஏழை ஜனங்களுக்கு, ஏழை விசுவாசிகளுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. நமக்கு கர்த்தர் கொடுத்தாரு, இப்படி இந்த சௌர் மூலமாக, இந்த சௌரி மூலமாக கொடுத்தாருன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அப்படி சந்தோஷப்படும்போது என்ன நடக்குமா? ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இந்த சௌனுக்கா ஸ்தோத்திரம், இந்த சௌரிக்கா ஸ்தோத்திரம், என் குறைச்சல்ல உதவி செஞ்சாங்கப்பா, கர்த்தருடைய ஆசீர்வதிங்கன்னு சொல்லி சந்தோஷமாய் தேவனை ஸ்தோத்தரித்து அவங்க ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குமா? நமக்கு சம்பூர்ண பலன் வருமா? சம்பூர்ண பலன் வருமா? பூர்ணமான பலன் வருமா? நான் இப்போ முதல்ல இருந்து நம்ம ஞாபகப்படுத்துமே. 1 என்னவா? சுவிசேஷத்தை உற்சாகமாய் அறிவிப்பதனால் பலன் உண்டு. அப்படித்தானா? 1. 2 இயேசுவை சேவிக்கிறதுனாலே பலன் உண்டு. 3 ஒவ்வொரு வசனத்துக்கும் கீழ்ப்படுகிறதுனாலே இந்த பலன் உண்டு. 4 ஊழியக்காரர் காணி கொடுப்பதனாலே பலன் உண்டு. 5 கர்த்தர் நாமத்து நிமித்தம் நாம் நிந்தைகளை அவமானம் படும்போது நாம் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்வோமானால் நமக்கு பலன் உண்டு. 5. 6 சத்துருவை சிநேகிக்கும் போது அவனுக்கு கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கும் போது தேவன் நமக்கு மிகுந்த பலன் கொடுக்கிறாராம். அடுத்து தேவனுடைய ஊழியத்தை ஆஸ்தியை கொடுக்கறதுனால மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி பார்த்தோம். பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கறதுனால தேவன் பரலோகத்தில் பலன் தர்றாருன்னு, மிகுந்த பலன் தர்றாருன்னு பார்த்தோம். கடைசியாக சொல்கிறேன், நீதிமொழிகளின் புஸ்தகம்
11வது அதிகாரம் 18வது வசனம். விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். ஏங்க, பலன் பெறுகிறது ஒன்று, மிகுந்த பலன் பெறுகிறது ஒன்று. அதோடு மாத்திரமல்ல, மெய் பலன் பெற்றுக்கொள்றது ஒன்று உண்டு. பலன் வேறு, பலன் ஆண்டவர் கொடுக்கிறது. அப்படி என்ன பலன் கொடுக்கிறார்? மிகுந்த பலனும் பெற்றுக்கொள்ளலாம், மெய் பலனும் பெற்றுக்கொள்ளலாம். மெய் பலன் அழியாத பலன். எதனால மெய் பலன் கிடைக்குதுன்னு சொல்லுங்க? நீதியை விதைக்கிறதுனாலே. இந்த இடத்துல நீதிங்கிறது இயேசு. இயேசுவை நீங்க சொல்றதுனாலே, இல்லை என்றால் வசனம். நீதி என்பது வசனம். இந்த வசனங்களை ஜனங்களுக்கு மத்தியிலே சொல்லுவதனாலே, அதை மனப்பூர்வமாய் சொல்லுவதனாலே என்ன நடக்குதான்? மெய் பலனை பெற்றுக்கொள்வான். பலன் வேறு, மிகுந்த பலன் வேறு, மெய் பலன் வேறு. அருமையானவர்களே, நீங்களோ நானோ எந்த இடத்துலையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் சொல்லு. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லும்படி கர்த்தர் கல்விமானின் நாவை தருகிறார். அவனவனுக்கு நின்னபடி உத்தரவு சொல்லும்படிக்கு உங்கள் வசனங்கள் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக அப்படின்றார். அப்படியானா யாருக்கு எந்த நேரத்தில் எந்த வசனம் சொல்லணும்னு சொல்லி சரியா நீங்க சொல்வீர்களானால், அந்த நீதியாகிய வசனத்தை விதைப்பீர்களானால், வேதம் சொல்லுது, நான் சொல்லல, மெய் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். வசனம் மெய்யானது, சத்தியமானது. இந்த சத்திய வசனத்தை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்களுக்கு ஏற்றபடி நீங்க சொல்வீர்களானால் மெய்யான பலனை தருவார். இன்னைக்கு அது மாதிரிலாம் நினைக்கிறது இல்லையே. பலன் வேறு, பூர்ண பலன் வேறு, மிகுந்த பலன் வேறு, அடுத்தது மெய்யான பலன் வேறு. ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, யாரோ அங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சில வசனங்களை நீங்க அவங்களுக்கு சாதாரணமாக சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதான் ரட்சிப்பை பற்றி சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க பலப்படுவதற்கு ஏதுவாய் வசனங்களை சொல்லுங்க. வசனம் நீதியை விதைக்கிறவனோ, நீதினா வசனத்தை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். ஆனா அந்த வசனம் ஃபுல்லா நமக்கு நிறைஞ்சிருந்தா தான் வரும். உள்ளத்துல வசனம் நிறைஞ்சிருந்தா தான் வரும். வசனமே இல்லைன்னா வராது. அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல அறியும்படிக்கு உங்கள் வசனங்கள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருப்பதாக சொன்னார். யாருக்கு எந்த நேரத்தில் என்ன வசனம் சொல்லணும்னு தெரியணும். ஒரு டாக்டர் இருக்கிறான்னா வயிற்று வலி வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் கொடுப்பான். கண் வலின்னா அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் கொடுப்பான். உடம்பு வலின்னா அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் கொடுப்பான். ஆனால் ஒரே டேப்லெட் எல்லாத்துக்கும் கொடுத்தா அவ்வளவுதான், அவன் அவுட்டு. அதே போல யாருக்கு எந்த நேரத்தில் எந்த வசனம் சொல்லணுமோ அந்த நேரத்தில் அந்த வசனம் சொல்ல மாதிரி. அப்படி சொல்வீர்களானால், நீதியை விதைக்கிறவர்களா இருந்தால் மெய் பலனை பெற்றுக்கொள்வோம். அழியாத மெய் பலனை பெற்றுக்கொள்வோம். ராத்திரி வேளையிலே நீங்கள் பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படி எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அந்த வசனத்தின்படி பார்த்தோம். நல்லா கவனிங்க. 15 காரியங்களில் பலன் கிடைக்கும், மிகுந்த பலன் கிடைக்கும், மெய் பலன் கிடைக்கும். நீங்கள் இந்த பலனை இழந்து போகாதபடிக்கு பூரண இழந்து போகிறதுனா எப்படிங்க? வசனம் அப்படி தான் பார்த்தோம். 2 யோவான் 8 வசனம் என்ன சொல்லுது?
உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் ஆ. பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல். இழந்து போறதுன்னா எப்போ இழந்து போவான்? நல்லா இதுவரைக்கும் வாழ்ந்தான், ஆண்டவருக்காக காரியங்களை செஞ்சான், பலன்லாம் இருக்குது, பரலோகத்திலிருந்து பலன் கொண்டு வர போறார். ஆனால் அதுக்கு இடையில அவன் பாவத்துக்கு போயிட்டான், அசுத்தமா வாழ ஆரம்பிச்சிட்டான், தேவனுக்கு துரோகியா மாறிட்டான். இப்ப என்ன நடக்கும்? அவனுக்கு இதுவரைக்கும் இருந்த பலன் இழந்து போயிட்டான். இதுவரைக்கும் அவனுக்கு வைத்திருந்த பலனை அவன் இழந்து விட்டான். அருமையானவர்களே, கடைசி வரைக்கும் நாம் பலனை இழந்து போகாமல் பூர்ண பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எச்சரிக்கையாயிரும். எப்படி பலன் கொடுக்கிறார்னு சொல்லி கடந்த வாரத்தில் 6 தியானித்தோம், இந்த வாரத்தில் 9 தியானித்தோம். ஆண்டவரே, அப்படி நாங்கள் வாழ்ந்து இந்த பூர்ண பலனை பெற்றுக்கொள்ளும்படி, மெய் பலனை பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எந்த விஷயத்தில் பலன் கிடைக்கும்னு சொன்னார், எந்த விஷயத்தில் பூர்ண பலன் கிடைக்கும் சொன்னார், எந்த விஷயத்தில் மிகுந்த பலன் கிடைக்கும் சொன்னார், எந்த விஷயத்தில் மெய் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது எங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொண்டு வருகிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறபடி நாங்கள் கிரியைகளை நடப்பிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பூர்ண பலனை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்க பலனை நாங்கள் இழந்துடக்கூடாது ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் விலகிவிடக்கூடாது. நீதிமான் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால், அநியாயங்கள் அல்ல, அநியாயம் செய்தால் அவன் செய்த நீதி நினைக்கப்படுவதில்லை. இதுவரைக்கும் செஞ்சானே, நீதியான கிரியைகளை செஞ்சானே, நான் அதை நினைக்க மாட்டேன்றார். ஏன்? அவன் தன் நீதியின் கிரியைகளை நம்பி அநியாயம் செய்து விட்டான். அருமையானவர்களே, அதனால பலன் எல்லாம் போச்சு, பலன் எல்லாம் போச்சு. இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் பூர்ண பலனை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஜாக்கிரதையாயிருப்போம், எச்சரிக்கையாயிருப்போம். தேவன் நமக்கு தந்த அந்த எச்சரிப்பை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை பூர்ண பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இப்பொழுது சகோதரர் கிறிஸ்தவர் ஜெபிப்பார். ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதா அந்த ராத்திரி விளக்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த வேதபாட பகுதியில் ஆண்டவரே எச்சரிக்கையாங்கிற தலைப்பின் கீழாக ஆண்டவரே மட்டுமாய் 40 வாரங்களாக தேவனே நீர் கற்றுக்கிற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள் வசனத்தின் நிமித்தம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள் எங்களை பலனை கொடுக்கும், எந்தெந்த காரியங்கள் மிகுந்த பலனை கொடுக்கும், எந்த காரியங்களின் மெய் பலனை கொடுக்குங்கிறது ஆண்டவர் தெளிவாக எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால ஆண்டவரே, உடைய உண்மை சேவிக்கிறதுனால ஆண்டவரே, உடைய வசனங்களை ஒவ்வொன்றுக்காய் கை கொள்கிறதுனால ஆண்டவரே மிக பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அப்படியே வாழ உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. ஊழியக்காரருக்கு கொடுக்கிறதுனால, அது மாத்திரமல்ல கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானப்படுகிறதுனால ஆண்டவரே அநேக பலன்கள் உண்டு ஆண்டவரே. அந்த பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. சத்துருக்களை சிநேகிக்கிறதுனால, கைமார்க்க இல்லாமல் கடன் கொடுக்கிறதுனால, அது மாத்திரமல்ல ஆஸ்தியை கொள்ளையிட கொடுக்கிறதுனால ஆண்டவரே நாங்கள் மிகுந்த பலன் உண்டு ஆண்டவரே. இந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. பரிசுத்தவானுடைய குறைவிலே உதவி செய்கிறதுனால ஆண்டவரே, அது மாத்திரமல்ல நீதியாகிய வசனத்தை ஆண்டவரை விதைக்கிறதுனால ஆண்டவரே மிகுந்த பலன் உண்டு, மெய் பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த பலனை நாங்கள் இழந்து போகாமல் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் பலனையும் மிகுதியான பலனையும் மெய் பலனையும் பெற்றுக்கொள்ள கருத உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்ட வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய இருதயத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த பலனை இழந்து போகாதவர்களுக்கு பூரண பலனை இழந்து போகாதவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க கருத்த ராத்திரி வேளை ஒவ்வொருக்கு கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு பேர் பேரை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரை செய்து கொடுத்த தாசரியுடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் அதிகமான ரகசியங்களை கற்றுத்தருவீராக. அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபைக்குள்ள தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கனமே மேல ஒருவர் சொல்ற இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் சகல பரிசுத்தவான்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.